அசாத்தியம் சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்ற ஆஞ்சநேய சோகத்துடன் உங்களை இந்த காலை வேளையிலே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். 16 மே 2025 இன்று வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் பிறந்து 2ஆம் நாள், விஸ்வபாசு வருடம், தமிழ் வருடம். இன்றைக்கு தேய்பிரை சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். இந்த சதுர்த்தியின் போது செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னாலே இந்த கடன் அடைக்கிறது இன்றைக்கி பண்ணலாம். அதுவும் இன்றைக்கி மூல நட்சத்திரம் வேறு இருக்குது. யாரெல்லாம் கடன் சிக்கலிலே இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கி கடன் ஒரு பங்காவது அடைக்க ட்ரை பண்ணுங்கோ. கடன் மலமலன்னு தெரிஞ்சு போயிடும். வருடம் ஆரம்பித்து, ஆங்கில வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு 136 நாள் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 229 நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் பிளான் பண்ணால் தான் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் பண்ண முடியுன்றதை மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னாக்க காலை 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12லேருந்து 1:30 மணி வரைக்கும். ராகு காலம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும். குளிகை காலம் 7:30-9. யமகண்டம் 3-4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளிலே மூல நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே ரோகிணி மற்றும் மிருகசீஷம் என்ற இந்த ரிஷபராசி இன்னைக்கு சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறது. இன்றைய நாள் சூரிய உதயமானது 5:54 ரிஷப லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை 4 நாழி 36 வினாழிகள் இருக்க போகிறது. எல்லாருக்கும் சொல்லுவோம், எதிரிகள் நிறைய இருக்காங்க சார், எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, பாண்டிச்சேரியில் சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற கோயிலில் நாம் சென்று வழிபடும்போது இந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை காண்கிறோம். கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய சூரியனானவர் ரிஷபராசிக்குள்ளரையும், குரு மிதுனத்திலையும், செவ்வாய் கடகத்திலையும், கேது கன்னியிலையும், குரு சனி ராகு சுக்கிரன் இவங்கெல்லாம் மீனத்திலையும், புதன் மேஷத்திலையும் இருக்க இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை நல்ல வாஸ்துக்கள் எல்லாம் வாங்கலாம். வாசனாதி திரவியங்கள்லாம் வாங்கி வைப்பது நல்லது. அம்மனுக்கு ரொம்ப முடிச்ச நல்ல நாள் அப்படிங்கிறனால குங்குமம் வாங்குவது, மஞ்சள் வாங்குவது, தாழம்பு வாங்குவது இதெல்லாம் ரொம்ப உசித்தமான விஷயம். இன்றைக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னா, மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம். அப்போ விவாகம் செய்வது, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. விதைக்கிறது, கடன் தீக்கிறது. 48 நாளில் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னோம். சதுர்த்தியில் செய்யக்கூடிய 48 நாள்களில் அது முடிந்து விடும்னால அந்த காலத்துலலாம் போர் செய்வதற்கு இந்த சதுர்த்தியை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது முடிந்து போகிற விஷயங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பண்ணணும். கடன் தீரும். ரிஷப கும்பராசிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விநாயகர் வழிபாட்டுக்கு அப்புறம் செய்யணும். திதி சூன்யம் இருக்கும். பவகரணம் அப்படிங்கிற கரணம், பவம் அப்படின்னா சிங்கம்னு ஆகிடும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது, சிங்கரூபிணியை வழிபடுவது, கோவில் குடமுழக்குகள் எல்லாம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறது, இரத்த தானத்துக்கு பங்கேற்றுப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லது. சித்த யோகம் அப்படிங்கிற யோகம் இன்றைக்கி யோகமாக இருக்கிறது. வீடு கட்டுறது, விவாகம் செய்கிறது,
ராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேலையை எடுத்துகிட்டு நான் ரொம்ப நல்ல போஸ்ட் சார், கீ போஸ்ட் சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி போய் பதவி ஏற்றுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க பெறுவது மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு மனக்கவலை உண்டு. மனக்கவலை உண்டுன்னு சொன்ன உடனே மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுது. பொருளாதாரத்திலே வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதனாலே வரக்கூடிய மனக்கவலைகள் உண்டு. பொருள் உண்டு, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னாங்க சார். முயன்று பார்க்கிறேன், என்னால் செய்ய முடியல சார் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை கொடுக்குறீங்க. ஓடி முட்டி பார்த்து விட்டேன், ஓடி உட்கலந்து நின்ற ஜோதியைன்னு எப்படி நம்ம ஓடி தேடி கண்டுபிடிக்க சிவவாக்கியர் சொன்ன மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கிடைக்க மாட்டேங்க சார் அப்படின்னு பணத்தை எங்கே தேடுவேன்னு தேடிட்டுருக்கிறீங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களை ரொம்ப பாடாப்படுத்துது. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்யலாம் போட்டால் பாதி பேர் சண்டை போட்டு போயிடறான். அதுவும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குது. சரி, குழந்தைகளால் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அதுங்க ஓகேங்க, இப்போதைக்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ரொம்ப பெருசாக சக்ஸஸ் ஸ்டோரியில் கொண்டு வர முடியல. என்ன தான் பண்ணுறது அப்படின்னும்போது உங்களுக்கு எந்த விதத்தில் திக்கு தெரியாத காட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். செலவு ப்ரிடாமினென்ட்லி இருக்குது. அப்பப்போ லாபம் வருது, அப்பப்போ செலவாகிடுது, கரெக்டாக ஈக்குவலாக போயிடுதுங்கிற அந்த 1-to-1 இருக்கு தான் இந்த நாளில் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சந்திரனுடைய தன்மையிலே பார்க்கும்போது மூல நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல வராரு. ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலும் 8 இப்போ தான் முடிஞ்சு போகுது. அதனால் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட் முடியும். அதனால் சிக்னஸ் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இது மாற ஆரம்பிக்கும். அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். இன்றைய நாளிலே 1, 2 என்ற எண்ணை பயன்படுத்துவது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் வரும்போது அண்ணாமலை அரோகரா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டே வந்தோம்னா கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். அதனால் அண்ணாமலை அப்படியே திருவண்ணாமலையே நினைத்த மாத்திரத்தில் முக்தி அப்படிங்கிறான். அதனால் நினைத்து கொண்டே இருந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைத்து நல்ல உயர்ந்த நிலையை அடையட்டும். வாழ்க்கை நல்ல செயல்களை செய்து பலன்களை பெறுமாறு இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. கொஞ்சம் பயம் கலந்த, பதட்டம் கலந்த, மறதி கலந்த நாளாக அமைகிறது. அதனால் ஒரு தடவைக்கு 4 வாட்டி கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுருக்கோமான்றதை செக் பண்ணிகிட்டே போங்க. கடன் எடுத்தவங்க கடத்தன் கவுத்தவனு பண்ணிகிட்டே போனீங்கன்னா வில் பி எண்ட் அப் இன் மெஸ். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், ஏதோ குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், தப்பாக நடக்குது, ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்களே உங்களை கவுன்சில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. காசு வரும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வசதியாகத்தான் இருக்க போகிறீர்கள், கவலை வேண்டாம். தைரியத்தின் மூலம் பணத்தையும் பண்ணிடுவீங்க, அதுவும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் மூலியமாக சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அப்பப்போ சரியாயிடும், கவலை வேண்டாம். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்குமான்னா லாபம் கொடுக்குற மாதிரி தான் வேலையை செய்வீங்க. அதனால் அதுவும் உங்களுக்கு ப்ளஸ் தான் கொடுக்க போகுது. சிலவர்களுக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய பொருட்கள், புதிய ஆபரணங்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. அதனால் இதெல்லாம் கிடைக்கும். சிலவங்களுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் காட்டும், அதுவும் பார்க்குறோம். ஸோ மொத்தத்தில் எல்லாம் கலந்து இன்றைக்கி
மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், திரு ஆனைக்கால் அகிலாண்டேஸ்வரியை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கும் என்பதனாலும், வாழ்க்கையிலே இனிது மானிடராய் பிறத்தல் அப்படின்னு சொல்கிற இந்த மானிட பிறப்பை நல்ல சுவைத்து வாழக்கூடிய அன்பர்களான உங்களுக்கு இன்றைக்கு எல்லா வளமும் நல்ல வளமும் பெற்று வாழ்வின் உச்சத்தை அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. எப்பவுமே ஒரு பயத்தை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு வெளியில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி ட்ரை பண்ணும்போது குடும்பத்தில் சிலவருக்கு மருத்துவ செலவுகள் வரும்போது பதைக்குது. உங்களுக்கு அந்த பதைப்பினால் பண செலவு உண்டாகிறது அப்படிங்கிறது உண்மை. உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரிவது, ஃபேமிலியில் நிறைய விஷயத்தில் அந்யோன்யம் இல்லை, உறவுகளுடன் இணக்கம் இல்லை, சண்டை சச்சரவுகள் உண்டு அப்படின்னும் தெரிகிறது. நிறைய விஷயத்தில் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்வான், தவறாக புரிந்து கொண்டு செயலாற்றியதனால் வரக்கூடிய எதிர்வினைகள் நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு நிறைய இருக்குது. இவந்தோ ஒர்க் பண்ணுறதுனால காசு வந்துடுது சார், கவலைப்படாதீங்க சார்னு சொல்லிடலாம். காசெல்லாம் வந்துடும். வெளியில் போனால் நல்ல சாப்பாடெலாம் கிடச்சிது சார், அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் தேவையில்லாத காசிப்ஸில் மாட்டிக்கிறீங்க பாருங்கள் ஆஃபீஸில் எல்லாம். அதுதான் உங்களை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் சொன்னான் போய் மாட்டிக்கும் போது நீங்கள் சுவிட்சு அப்படியே சுற்ற விட்டுறான் இவங்களை. இதில் சிக்கல் இருக்குது. அதனால் கொஞ்சம் இதை விட்டு வெளியில் வந்துடுங்க. எங்கன்னா காசிப் பேசினா விட்டு கிட்ட போகாதீங்க. கலகம் அப்படின்னா ஓடி வந்துடுங்க. பாலிட்டிக்ஸே வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா சரியாகிடுமா? ஆமாம், அப்படி தான் சரியாகும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா பேசாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்த விட்டு. இது பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் ரிட்டர்னில் கரெக்டாக இருக்கும். இன்றைய நாளுக்கு நீங்கள் 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காலத்தின் ஆதரை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மையும் வளமும் தரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளம். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நாம் நாட்டிலே இருக்கக்கூடிய காரியங்களிலே என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டாம் அப்படி ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட்டில் எனக்கு ஒத்து போகிற விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுப்போம். அதுலேயே இந்த கடன், எதிரியுடைய தன்மை, வழக்குகள், இதெல்லாம் நார்மலாக எனக்கு ஒத்து போகாது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு வழக்கு இருந்தால் அது சாதகமான முடிவை தரும். மருத்துவ செலவுகள் இருந்தால் அது குறையும். உங்கள்கிட்ட யாருன்னா பிரச்சனை பண்ணியிருந்தால் அவங்க கடன் விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய நாள் என்று. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் தெளிவான சில முடிவுகளை எடுக்கும்போது இது செய்யலாமா வேணாமா, இது செய்யலாமா வேணாமான்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எண்ண ஓட்டம் காரிய தடையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் டெசிஷன் மட்டும் கரெக்டாக எடுங்க. நான் செய்யக்கூடிய காரியத்தில் பணம் வரும் கன்ஃபார்ம் அப்படின்னு யோசித்து எடுத்துருங்க, பயப்படாதீங்க. சின்ன சின்ன இடமாற்றங்கள், பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அதுவும் செய்யுங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு பணம் வரணும் சார் அப்படின்னா டெஃபினட்டாக ஆஃபீஸில் நல்ல ஒரு ரிட்டர்ன் பெனிஃபிட் கிடைக்கிறது. சந்தோஷம் கன்ஃபார்மாக இருக்குது, பயப்பட வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாகத்தான் அமையப்போகிறது. 5, 4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ சந்நிதியிலே அத்திவரதரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் என்பதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பொறுமை நிதானம், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியாக செய்கிறேன் இப்படின்னு பலவிதமாக நீங்கள் ஹைகோர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும்போது வேலை சரியாக செய்யலை சார், அப்படி இப்படி நிற்கிது சார் அப்படின்னு சொல்ல மாதிரி சூழ்நிலையும் காட்டுது. தொழிலில் பொறுத்தவரைக்கும் லாபம் உண்டு. எப்படியான வியாபாரத்துலேயும் தொழிலையும் பைசா வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்றைக்கி டேயில் அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி தான் இருக்குது. லாபத்தை கொடுக்கக்கூடிய நோக்கில் ஓடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இருக்குது. பண வரவு, புதிய ஆபரண சேர்க்கை, வஸ்திர லாபங்கள் இதெல்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ எதில் சார் பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கரெக்டாக இன்வால்வ் ஆகலைன்னா இனம் புரியாத பயத்தில் மாட்டிவீங்க. மனதிலே ஆசைகளை அதிகமாக வைத்து கொண்டு, உடல் சுகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆசைகளை வைத்து கொண்டு தவறான புரிதல்கள், தவறான சேர்க்கைகள் கொள்ளும்போது ஆபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டிய இடம். லாபம் நிறைய வருதுன்றதுனால கொஞ்சம் உடல் தினவெடுக்கும், அப்போ மாட்டிப்பீங்கன்றது தான் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க சரியாக போடும். நேர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் செய்யணும். இன்டைரக்டாக இல்லீகல் எந்த விஷயம் பண்ணாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அடுத்தவனுக்கு ஜவாப் சொல்லாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். இந்த நிறைய ஸ்கேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கேமில் போய் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே. கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருந்துட்டிங்கன்னா பொழைச்சிங்க, இல்லைன்னா சிக்கல் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே. இன்றைய நாளில் 6-5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நிவர்த்தி செய்வதற்கு மீனாட்சி அம்மன் இருக்கிறார் மதுரையிலே. அவர் காலை பிடிக்கும்போது நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. அவளின் அருளாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை நீங்கள் அடைய வேண்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நாம் செய்ய காரியத்தை எல்லாமே அழகாக ரூட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தாக இருக்கணும். அப்போ உடல் ஆரோக்கியம் இன்றைக்கு கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். உங்கள் எண்ண ஓட்டங்களை எல்லாமே சரியாக செய்ய விடாமல் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கிரகச்சந்தாரங்கள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் மனசில் கிளேசங்கள் நிறைய இருக்கும். அதனால் சிக்னஸ் உண்டு. பயங்கரமான விஷயத்தில் மனத்திலே வியாக்குலம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கன்ஃபியூஷன் நிறைய இருந்தாலே என்ன பண்ணுவோன்னா, போதும் சார், என்ன பண்ணுறோன்னு தெரியலைங்க சார், எங்கெங்கோ தப்பு நடக்குது சார் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடியது அச்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுது. கொஞ்சம் அவுட்டிங் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கள். இடப்பெயர்ச்சிகள் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிறது, உங்கள் டெஸ்கில் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் டெஸ்க்கை மாற்றி உட்காருறது. நார்மலாக அந்த பேங்க்லலாம் சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸர் கேஷை மாற்றி உட்காரும், ரொட்டேஷன் ஆஃப் ஜாபில் உட்காருவாங்க. அப்படி டெஸ்க்கை மாற்றி உட்கார்றது, இடப்பெயர்ச்சி செய்வது, பிரயாணம் செய்வது இன்றைக்கி உசிதம். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத கெட்ட பேர் இதெல்லாம் வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா கன்னிராசிக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். மற்ற எல்லா இடத்தையும் தப்பிச்செல்லாம் இந்த இடத்துல மாட்டிப்பீங்க. 4-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் திருத்தணி முருகனை வழங்கப்படுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் வாழ்க்கை பலம் நலம் பெற்று சீரும் சிறப்புமாக இருப்பதற்கான வழிகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்குற போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திலே இன்றைக்கு நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்கிறாங்க. நார்மலாக இப்படி 3ஆம் இடத்துல போனால் பணம் வரும்,
அதனால் இன்றைக்கி பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்போ உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களாலும் பணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்கிற மாதிரி தான் அனுகிரகம் இருக்குது. இதுகாரம் குருவினாலே நல்ல ஒரு சம்பத்து, பொருள் வரவு, நிறைய சேர்க்கைகள்னால் வரக்கூடியது. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. குருவும் சந்திரனும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே குரு சந்திர யோகத்தினாலே உங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், வேலைகள், இதனாலே நல்ல விதத்திலே பலன்கள் உண்டு. சிலவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனக்கு வரலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு இல்லையா, அந்த ஏக்கத்தை நீக்கக்கூடிய நாளிலே இந்த நாள் இருக்கிறது. அதனால் அது வந்துடும். கொஞ்சம் உடம்பு மட்டும் படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டீர்கள், ஆனால் போதும். பெண்கள் சுகம் அப்படிங்கிறதும் ஆண்கள் சுகம் அப்படிங்கிறதும் இந்த சிறு சேர்க்கை, அந்யோன்யம், இப்படி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நல்லதா? ஆமாம், நல்லது அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான அந்யோன்யத்தை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைவதனாலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழ்க்கையிலே பண வரவுகள் எப்போவுமே நம்ம கலரை மாற்றி விடும் அப்படி சொல்லுவோம். அப்படி கலர் மாறுவதற்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வரணும்னா 16 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பரிமாணங்களை மாற்றி புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் நல்ல நாளாய் அமையும். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. நேரடி பார்வை சூரியனால் பார்க்கப்பட்டு அதனாலே நீங்கள் அலைச்சல் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போதும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்த காசு செலவு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதும் மனசில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத அலைச்சல்னாலே பெட்ரோல் செலவு, அலைச்சல் செலவு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஏன் அலைகிறோன்னு தெரியாது, அலைஞ்சிட்டோம் சார், அப்புறம் தான் புரிஞ்சது நான் ஏன் அலைஞ்சேன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுது. நண்பர்களால் உதவி, அவர்களால் பண வரவு வரைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. சிலவங்களுக்கு எதிர்பாராத கிஃப்டெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களினாலே பெண்களின் மூலம் வரவுகள், ஆண்களின் மூலம் பெண்களுக்கு வரவு, இப்படின்னு ஒரு வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது. கலை நுணுக்கம் உள்ள பொருட்கள் பரிசு பொருட்களாக வருவதற்கும் இன்றைக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் பயம் இருந்தாலும், பைசா ரிலேட்டட் பயம், அந்த பைசா எப்படி வரும், எப்படி போகும் தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உபயோகத்தை விடலாம் அப்படிங்கிறதும், கடன் கொடுத்து தீர்க்கும்போது கடன் முழுவதுமாக தீர்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் ரொம்ப சுபிட்சமான நாள்னே நீங்கள் எடுத்துக்கலாம். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மெருகேற்றி ஒரு நல்ல உயரத்திற்கு உங்களை இட்டு செல்லும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர மூல நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பிரவேசித்து கொண்டிருக்கிறார். நார்மலாக ராசிநாதன் உள்ள நுழைஞ்சு விட்டார்னாலே நமக்கு உடம்பில் மனதில் கொஞ்சம் சோதனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசு பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டே தான் இன்றைக்கி. கொஞ்சம் நான் செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு பரண்டு போகும். அதனால் கொஞ்சம் செக் பண்ணி செய்யுங்க. மறதி வருவதற்கான வாய்ப்புகளும், சில இதில் யோசித்தேன் சார் மறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். பாதியில் செஞ்சுட்டு இருந்தேன் சார், என்ன வேலை செஞ்சேன்னு தெரியலன்னு அப்படி இப்படி விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு.
இன்றைய நாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய விஷயங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக சண்டை வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. எல்லோரும் கூட சண்டை போட்டால் அப்புறம் வாழ்க்கையில் யாரை வச்சு தான் வாழறது. அதனால் கொஞ்சம் சண்டை போகிறத அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்கள் ஒய்ஃப் ரிலேட்டட், ஹஸ்பண்ட் ரிலேட்டடில் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களால் வரக்கூடிய சுகங்கள் நல்ல இனிமையான சுகங்களாக அமைய போகிறது. அதனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் அவங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கடன் வசூலாகிடும். வழக்கு உங்கள்கிட்ட சாதகமாக முடிந்துடும். மருத்துவ செலவு குறைந்து விடும். சந்தோஷம் தானே. இப்போ சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதனால் இந்த நாளில் 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், ஸ்ரீ பெரம்புதூரில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவதும், இல்லைனா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும், வாழ்க்கையிலே எளிமையான வாழ்க்கை, உயர்வான செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறைவான செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த வீரராகவ பெருமானின் அனுகிரகத்துடன் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சரியாக செஞ்சுருக்கோமா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டு அதை கரெக்டாக 1 by 1 மூவ் பண்ணி அந்த மூமெண்ட்டோடு போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் செலவுகள்லாம் வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்து அந்த செலவுகளுக்கு எக்யூப் ஆகக்கூடிய ஆசாமி நீங்கள். இன்றைக்கி கொஞ்சம் செலவு உண்டு. நான் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு என்னுடைய மூமெண்டம் எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பேன். எனக்கு வரக்கூடிய பண லாபத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். அப்படிங்கிறதுனால பணம் வரவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. குழந்தைகள் வழியிலே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. குருவானவர் மிதுனத்திலே அமர்ந்து மறைந்த ஸ்தானத்தில் இருந்தனாலே மறைந்தனால் வரக்கூடிய பலன்களாக 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேரடி பார்வையாக 12ஆம் இடத்தில் பார்க்க திடீர்னு எதிர்பாராத பண வரவு அப்படின்னு உண்டு. வெளிநாட்டு வர்த்தக தொடர்பினாலும் பணம் உண்டு, எதிர்பாராத பணம் வரவும் உண்டு. அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் தான் வருது சார், நான் வேணேன் சார்னு மாட்டிக்காதீங்க. பணியிலும் எக்ஸ்ட்ரா சுமையை சேர்த்து கொள்ளாதீங்க. வேலை பலுன்றது நார்மல். வேலையில் எக்ஸ்ட்ராவாக நானே செய்கிறேன்னு வாலண்டியராக மாட்டிக்கிறது அது. அந்த எக்ஸ்ட்ராவாக போய் மாட்டிக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அனுசரணையாக செஞ்சு கொடுங்க, அது தப்பு இல்லை. அடுத்த வேலையை நான் செய்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. அந்த ஜவாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவனுக்காக நான் கேரண்டார் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். இல்லைன்னா ஃபெயிலியர் நிறைய இருக்குது. இன்றைக்கு 7, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரசூடேஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கும். அங்கே சந்திரசூடேஸ்வரர் சுவாமியை மனதாலே நினைத்து வணங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதை மனசில் வைத்து கொண்டீர்களா? இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நார்மலாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு நார்மல் கேள்வி உண்டு. தைரியமாக சொல்லலாம், இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் காரிய வெற்றியை தரும். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டானாலும் லாபம் உண்டு. இன்றைக்கி லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இருப்பதனாலே பொருளாதாரத்திலே வசதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வியாபார அன்பர்களுக்கும் இன்றைக்கி நார்மல் ரொட்டீனோட கொஞ்சம் ஜாஸ்தி லாபம் கிடைக்கும். புத்தி பெருசாக வேலை செய்யுமானா இன்றைக்கி புத்தி பெருசாக வேலை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி. என்னால் முடியல, உன்னால் முடியலன்னு ஒரு சின்ன சண்டை ஃப்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்பார்டினேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சண்டையில் போய் நிற்கும்.
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கீங்க. அதுவும் உங்கள் குழந்தைகளுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப க்ளீனாக இருக்கீங்க. அந்த குழந்தைகளுடைய லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள், அவருடைய வாழ்க்கையின் தரங்கள், படிப்பு, அனுபவபூர்வமாக வரன்கள் தேடுவது, குடும்பத்தை நிர்வகித்து கொடுப்பது, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. நீங்கள் எந்த விதத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வழக்குகள் எல்லாம் எப்படி சார் போகும், பூமி விஷயத்தில் சில விஷயங்கள்லாம் விலங்குகள்லாம் அமைஞ்சிட்டு இருக்குதுங்க சார், அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தி உண்டு. உங்கள் சைடில் கேஸ் ஜெயிச்சு விடும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நம்ம தவறுகள் செய்வது, அதை திருத்தி கொள்ளாமல் விடுவதனால செய்யக்கூடிய தவறுகள் தான் ஜாஸ்தி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிப்பீட்டட் எரர்ஸை அப்படி எலிமினேட் பண்ணி ஒமிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லாம் க்ளீனாக இருக்கும். அதனால் அந்த எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி சின்சியராக பண்ணுங்கள். இன்றைய நாளிலே 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த அதிர்ஷ்ட எண்ணுடன் நீங்கள் திருநெல்வேலி நெல்லையப்பரை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் எழுச்சியும் தரும் என்பதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் உள்ளே நுழைந்ததுனாலே ஆஃபீஸில் இன்றைக்கி சந்தோஷமாக எல்லோரும் குதூகலமாக இருக்க போகிறீங்க. நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் முதல் நாள் ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கும், 2வது நாள் ஃப்ரெண்டு பிடிச்ச உடனே நான் ஸ்கூலை தவிர வேறு எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்கும். மனசில் எப்படி சீக்கிரம் லாகின் பண்ணிடணும், எல்லாரோடையும் போகணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருப்பீங்க. இன்றைய நாளிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் சில ஆஃபீஸில் இந்த கேம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் இந்த நாளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையை உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே செட் பண்ணிடுவீங்க. அந்த செட் பண்ணதுனால ஈஓடி அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த டே வீக்கெண்ட் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த என்ஜாய்மெண்ட் ஃபஸ்ட்டு நிற்கும். அதனால் இன்றைக்கி ஒரு சுவையான நாளாக அமைய போகிறது. நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேனான்னு உங்கள் ஃப்ரெண்டை போட்டு நொயின்னு பிடுங்குவீங்க. அவரை நீப்பா கரெக்டாக தான் பண்ணுறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுவார். அதனால் நீங்கள் குடும்பத்து விஷயங்கள்லாம் அவரோட கலந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு அப்படின்னு அவங்கள கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு உங்கள் வேலைக்கு அவங்களே சேர்த்து கொள்ளுகிறீர்கள். அவர்களும் உங்களை கலந்து கொள்கிறார்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அதனால் ரொம்ப மாட்டிப்பீங்க. அதனால் அந்யோன்யம் கெட்டுவிடும், அதை மனசில் வைத்து கொள்ளுங்கள். ரொம்பவும் அவங்கக்கிட்ட ஈஷிட்டிங்க, அவங்க சொன்னது தான் கேட்குறீங்க, நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. எப்பவுமே முதன்மைப்படுத்துவதனாலே நன்மை கிடைக்குமானா இன்றைக்கி நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொண்டோம்னா இன்றைக்கி சூப்பர் டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பிணக்கம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நான் உன்னை நம்பின கவுத்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் காட்டுறது. அதனால் சில பொருட்சேதங்களும் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்றைய நாளிலே 9-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், திரு குற்றாலநாதரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய வாய்ப்புகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.